Hello friends, welcome to Priyaviti Samayal. இந்த வீடியோவை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஆமா நாங்க கொடைக்கானல் வந்திருக்கோம். கொடைக்கானல் vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. நான் கொடைக்கானல் vlog part 1, part 2, part 3 அந்த மாதிரி அப்லோட் பண்ணலாம் அப்படினு இருக்கேன். நாங்க எங்க ஸ்டே பண்ணோம், எப்படி டிராவல் பண்ணோம், ஹோட்டல் பிரைसेस என்ன, எவ்வளவு பட்ஜெட் ஆச்சு அப்படிங்கற எல்லா டீடைல்ஸ்மே இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன். மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் எல்லா டீடைல்ஸும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம கொடைக்கானல் part 1, part 2, part 3 அந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணலாம் அப்படினு இருக்கேன். சோ வீடியோ லென்த்தாவும் இருக்காது. நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லா வீடியோஸும் நீங்க பார்க்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனல் பிரியாவிட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை டாப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் சொல்ற எல்லா டீடைல்ஸ்மே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். Thank you. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கொண்டு போகிற பேக்கேஜ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் ஒரு பேக் கேரி பண்ணுவாங்க, நான் வந்து ஒரு பேக்கும் ஒரு ஹேண்ட் பேக்கும் எடுத்துப்பேன். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வெளியெல்லாம் போனோம் அப்படின்னா வந்து பேக்கேஜை எவ்வளோ கம்மியாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ கம்மியாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஏன்னா சப்போஸ் நீங்கள் கேரி பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது கம்ஃபர்டபுளாக இருக்காது உங்களுக்கு. ஸோ தட் வந்து என்னென்ன தேவையோ என்னென்ன நீடடோ அது மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா நாங்கள் என்னென்ன அந்த டூர் போகிறோம் இல்லையா, அங்கே என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோமோ அந்த இதில் இருக்குது. அதுக்கு முன்னாடி டூருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டி போயிட்டு போவோம் இல்லையா, அங்கே வந்து என் ஃப்ரெண்டோட மேரேஜ் இருக்குது. ஸோ அங்கே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த பேக்கில் வந்து வச்சுருக்கோம், ஆஃபீஸ் பேக்கில். அதுக்கப்புறமா இந்த ஹேண்ட்பேக் வந்து எங்கள் மம்மிக்கு வாங்கியிருந்தேன். ஸோ இதோட வீடியோ கூட நான் போடலை இன்னும். ஸோ போடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து இந்த பிராண்ட் தலையில் தெரியுதுன்னு டோட்டியாக்கா பிராண்ட். கம்ஃபர்டபுளாக எல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து சார்ஜர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஜிப் இருக்கு இல்லையா, இந்த ஜிப்பில் வந்து காயின்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்றனால. அதுக்கப்புறம் வாலெட் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இங்கே என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த சைட் வந்து ஒரு பெயின் கில்லர் மாதிரி ஒரு பாம், அப்புறம் ஒரு பென், அதுக்கப்புறமேட்டு சம் மெடிசன்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் பர்ஃப்யூம் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பேட், ஒரு பைபிள் இருக்குது. எப்போவுமே நான் கேரி பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து என்னுடைய அசசரிஸ் எல்லாம் இருக்குது. இதில் தான் என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது பெருசு. அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா அசசரிஸ் எல்லாம், ஹேர் அசசரிஸ், அப்புறம் வளையல் அதெல்லாம் எடுத்துருக்கேன். அப்புறம் இயரிங்ஸ் எல்லாம் வந்து தனியாக இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுருக்கேன். ஓகே, இதில் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இது கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு வளையல் இந்த மாதிரி சேஃப்டி பின்ஸ் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோதான் பேக்குள்ளே வைக்கிற போகிறேன். எல்லா ஐட்டமும் தான் உள்ளே இருக்குது. சீப் வந்து எப்போவுமே மேலே வச்சுருங்க, அப்போ தான் வந்து டக்குன்னு எடுத்து சீவர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நாங்கள் வச்சுருக்கேன். அப்புறம் நான் காமிச்ச மாதிரி இயரிங்ஸு, அப்புறம் மேக்கப் ஐட்டம்ஸு, அப்புறம் இது வந்து இந்த டூத் ப்ரஷ் வச்சுருக்கேன். 2 டூத் ப்ரஷ் ஒரு பேஸ்ட் வந்து இதிலேயே வந்து கம்பைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் சைட் ஜிப்பில் வந்து மாஸ்க்கு, ஹெட்ஃபோன்ஸு, அப்புறம் வந்து சானிடைசர் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈஸி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அதனால் அதுக்கப்புறமா இதில் வந்து மாய்ஸ்சரைசர் வச்சுருக்கேன். ஹோம்மேட் மாய்ஸ்சரைசர் தான். இதில் வந்து பாத் க்ரீம், ஃபேஸ் வாஷ், அதெல்லாம் ஷாம்பூ அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கண்டெய்னர் உங்களுக்கு தெரியும், ஆதர்ஷில் வாங்கியிருப்பேன் நான், அதில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கார்பேஜ் கவர் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து கவர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெரிய பெரிய கேரி பேக்ஸும் எடுத்துக்கோங்க. நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி கேரி பேக் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பிளேட்ஸு, டிஷ்யூ பேப்பர் அதெல்லாம் வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த பேக்லேயும் ஒரு சானிடைசர் வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி தனித்தனியாக எடுத்துருக்கறனால 2 சானிடைசர் வச்சுருக்கேன். ஸோ இந்த பேக்லேயே தான் ஜர்க்கின் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ கரெக்டாக தான் இருக்குது எங்களுக்கு.
இந்த பேக்கோட ஃப்ரண்ட்டில் ஜிப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ், பிஸ்கெட்டு, அப்புறம் வந்து கடலப்பருப்பி, அப்புறம் கேக்கு, அப்புறம் மூங் தால், கொஞ்சம் சால்ட் பிஸ்கெட், இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன். வந்து கெச்சப்பும் மைனீஸும் இருக்குது. ஸோ ப்ரெட் ஏதாவது வாங்கினோம் அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம் நம்ம போட்டு. அதுக்காக நீங்கள் சாக்கோ ஸ்ப்ரெட்டு கூட இருக்கும், ஸோ அது கூட வாங்கிக்கலாம். பெட்ஷீட்ஸு, நான் ட்ரெயினில் போகிறனால பெட்ஷீட்ஸு, அப்புறம் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸு, ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாமே இதில் இருக்குது. மேலே வந்து மறக்காமல் நான் வந்து இது மாதிரி ஒரு ஹேண்ட் டவல் வந்து எடுத்துப்பேன் எப்போவுமே. ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாத்தையும் மார்னிங்காக பேக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஈவினிங் கிளம்புறதுக்கு முன்னாடி கிச்சனை வந்து நல்லா வைப் பண்ணிவிட்டு ட்ரை ஆகிற அளவுக்கு வந்து சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி நீட்டாக பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வரும்போது இந்த ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வர முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபெட்டப்பும் ஆகாது. வந்த உடனே வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் ரொம்ப ஃபெட்டப் ஆகிடும். க்ளீனாக இருந்தால் அதுவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக்கிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். ஸோ நாளைக்கு முடிஞ்சால் ஃப்ரெண்ட் மேரேஜை வந்து வீடியோ இல்லாட்டினா பிக்சர்ஸ் இருந்தால் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் டே மார்னிங் என் ஃப்ரெண்டு மேரேஜ் நடக்கிற இடத்துக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். வீட்டில் தான் சிம்பிளாக பண்ணாங்க இந்த கோவிட்னால. ஸோ மேரேஜ் எல்லாம் முடிஞ்சது. இது என்னோடய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட், என்னோடய ஃப்ரெண்டும் வந்திருந்தா. ஸோ நாங்கள் எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணி பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து இருந்துட்டு ஒரு 12 o'clock ஆகிடுச்சு நாங்கள் கிளம்புறதுக்குள்ளே மம்மி டேடியும் ரீச் ஆகிட்டாங்க திண்டுக்கலுக்கு. ஸோ அங்கேருந்து கொடைக்கானல் போகலான்ற மாதிரி பிளானிங்கு. ஸோ அதுக்கு முன்னாடி சாப்பிடணும் இல்லையா, மதியானம் சாப்பாடு தலைப்பாக்கட்டியில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கேருந்து எந்த ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்றத சொல்கிறேன். திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானல் டைரக்ட் பஸ் இருக்குது. பட் டைமிங் தான் உங்களுக்கு 3:30 என்னமோ மாதிரி பஸ் ஏறணும்னு நினைக்கிறேன். பட் ரீச் ஆகிறதுக்கு 6:45 அந்த டைம் ஆகிடுச்சு. 3.5 hours கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. ஸோ அங்கே பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே வந்து ஹோட்டல்லேருந்து பிக்கப் பண்ண வந்தாங்க. கிளம்பி ஹோட்டலுக்கு வந்தாச்சு. என்ன ஹோட்டலில் நாங்கள் ஸ்டே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தமிழ்நாடு, அதாவது நம்ம டிடிடிசியோட ஹோட்டல் தான் அது. ரெசார்ட் எடுக்கலான்னு யோசித்தோம். ஆனால் வந்து சைட் சீயிங் போயிடுவோம், அப்புறம் ரெசார்ட்டை என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்றனால ஒரு மீடியமான ஒரு ஹோட்டலே எடுத்துக்கலாம் அப்படின்றனால ஒரு சின்ன ஹோட்டலாகவே புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து டிடிடிசி வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணோம். ரொம்ப முன்னாடியெல்லாம் புக் பண்ணல. கிளம்புறதுக்கு ஒரு நாள், அந்த நாள் தான் அன்றைக்கி தான் புக் பண்ணோன்னு நினைக்கிறேன். அந்த நாள் அன்றைக்கி தான் புக் பண்ணோம். ஸோ உங்களுக்கு ஆஃப் சீசன் இது கொடைக்கானல் அப்படின்றனால வந்து நிறையா வந்து ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து என்ன ரூம் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி காட்டேஜ், 5 bed ஃபேமிலி காட்டேஜ் எடுத்தோம். பிகாஸ் நாங்கள் 4 பேர் இருக்கோம் இல்லையா, அதனால் வந்து 4 பேருமே ஒரே ரூமில் ஸ்டே பண்ணுற மாதிரி வந்து டிடிடிசியில் மட்டும்தான் ஆப்ஷன் இருந்தது. வேறு எந்த ஹோட்டல்ஸில் பார்த்தாலும் வந்து 2 ரூம் தனித்தனியாக எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. டிடிடிசியை நாங்கள் வந்து புக் பண்ணோம். அதே மாதிரி காஸ்ட்டு ரொம்ப 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 அஃபோர்டபுளாக இருந்தது. ஸோ தாராளமாக நீங்கள் ஸ்டே பண்ணலாம். அதுக்கு நான் ஹோட்டல்ஸ் உள்ளெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். இங்கேயுமே வந்து ஒரு ரெசார்ட் ஃபீலிங் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கார்டன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வந்து நிறைய ரூம்ஸும் இருக்குது. பட் எந்த ரூம் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்றத முன்னாடி பார்க்க முடியாது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் எங்கே ஸ்டே பண்ணோம் அப்படின்ற ரூம் டூர் வந்து நான் காமிக்கிறேன். இது வந்து டிடிடிசி ஹோட்டல் என்ட்ரு ஆன உடனே உங்களுக்கு கார்டன் ஏரியா இருக்கும். மேலே நடுவில் வந்து பார்த்துருக்கோம், மேலேயும் கார்டன் இருக்குது, கீழேயும் இந்த மாதிரி கார்டன் இருக்குது. இங்கே வந்து கேம்ப் ஃபயர் இருக்கும் இல்லையா, அந்த பிளேஸ் தான் அதுதான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதுதான் டிடிடிசி ஹோட்டலில் நீங்கள் டீலக்ஸ் ரூம் அந்த மாதிரிலாம் புக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு புக் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் ஃபேமிலி காட்டேஜாக எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு போக போக காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஹோட்டலோட என்ட்ரன்ஸு. அதாவது ஹோட்டல் என்ட்ரன்ஸ் வந்தீங்க அப்படின்னா கீழே டவுன்வர்ட்ஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டோன்லாம் வச்சு ரூம் மாதிரி வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து உங்களுக்கு காட்டேஜ் அப்படின்னு எடுத்தாலே வந்து அதுதான் உங்களுக்கு கவர் ஆகும். இதுவுமே நிறையா பார்க்கெல்லாம் இருக்குது, பார்க் மாதிரியான இருக்குது, கார்டன் மாதிரி இருக்குது, உள்ளே ரெஸ்டாரண்ட் இருக்குது. பட் ரெஸ்டாரண்ட்டை நாங்கள் பெருசாக ட்ரை பண்ணல, வெளியே தான் போய் சாப்பிட்டோம். ஸோ ரெஸ்டாரண்ட்டோட ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் டீ வந்து குடித்தோம். ஸோ அதோட ரிவ்யூவும் நான் சொல்கிறேன். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ரூமோட என்ட்ரன்ஸு. ஸோ வந்து இந்த மாதிரி அந்த ஹோட்டல்லேருந்து கீழே நீங்கள் இறங்கி வந்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது ரூம்ஸ் எல்லாமும்.
கம்ஃபர்டபுளாக இருந்தது. நான் ரூம் டூரும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பக்கத்தில் வந்து நிறைய வீடுங்க இருக்குது. ஸோ உங்கள் பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் மாதிரி போயிட்டு இருந்தது. சரி, அதை தான் வந்து வீடியோவை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கார்டன். ஸோ கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் சைட் சீயிங் போகும்போது. இந்த கார்டன்லேயே வந்து நிறைய ஸ்டூல் மாதிரி அந்த வுட்லேயே செஞ்சு வச்சுருக்காங்க. நிறையா ட்ரீஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஹோட்டலுக்குள்ளேயே ஃபோட்டோஷூட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ரூம் டூர் பார்க்கலாம். என் ஹஸ்பண்ட் வந்து தான் எடுத்தாங்க. பட் வந்து வாய்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இல்லை. அதனால் வந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறேன். நாங்கள் எடுத்தது ஃபேமிலி காட்டேஜ். அந்த ஃபேமிலி காட்டேஜோட என்ட்ரன்ஸ் இது தான். என்ட்ரு ஆன உடனே உங்களுக்கு ஒரு சீட்டிங் ஏரியா மாதிரி இருக்கும் இது. ஸோ இங்கேருந்து நீங்கள் வியூவெல்லாம் அழகாக பார்க்கலாம். நிறையா மரங்கள்லாம் இருக்கும். ஸோ வந்து மழை பெஞ்சால் கூட நீங்கள் வந்து ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம். ஸோ நாங்கள் இங்கே தான் டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டோம் மார்னிங். ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு பார்ட் 2ல் கவர் பண்ணுறேன். ஸோ சுற்றி முற்றி நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நாங்கள் எடுத்தது பார்த்திங்கன்னா B1 ரூம். ஸோ அதுலேயே வந்து B1 B2 அந்த மாதிரி 2 ரூம் இருக்கும். இந்த மாதிரி லைனாக காட்டேஜஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரூம் தான் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரூம் சுற்றி நிறையா பிளேசஸ் இருக்குது. அதுக்கு அந்த மாதிரி இந்த தண்ணி ஓடிட்டுருக்கு இல்லையா, கொஞ்சமாக தான் தண்ணி ஓடுது. பட் இதோட சத்தம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் வந்து உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து அந்த காட்டேஜோட பேக் சைடு. அந்த மேலெல்லாம் பாருங்கள், மேலெல்லாமும் காட்டேஜஸ் இருக்குது. பட் அதெல்லாம் என்ன ரூம்ன்றது தெரியல. இந்த மாதிரி மேலே ஏறி போனால் அந்த காட்டேஜஸ்க்கெல்லாம் போகலாம். B1 ரூம் தான் ஃபர்ஸ்ட் ரூமு. B1 ரூமுக்கும் B2 ரூமுக்கும் ஒரே சீட்டிங் ஏரியா தான், ஒரே ஒரு சீட்டிங் ஏரியா தான் இருக்குது. பட் நாங்கள் மட்டும்தான் ஸ்டே பண்ணோம் அப்படின்றனால வந்து நாங்கள் தான் அதை ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணிட்டோம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். என்ட்ரானோன்னா ஹால், பெட்ரூம் அந்த மாதிரியெல்லாம் செப்பரேட்டாக கிடையாது. எல்லாமே ஒரே ரூமில் ஒரு பெரிய ஹால் மாதிரி இருந்தது. அங்கே வந்து இந்த மாதிரி டைனிங் டேபிள் போட்டிருந்தாங்க. ஸோ சேர்ஸ் எல்லாம் இருந்தது. அதே மாதிரி பெட்டு வந்து இங்கே சிங்கிள் பெட் தான், எல்லாமே சிங்கிள் பெட். இங்கே இந்த சைடு 3 பெட்டும், அந்த சைடு ஆப்போசிட்டில் வந்து 2 பெட்டும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ட்ரன்ஸில் அந்த டோர்கிட்டேயே வந்து ஒரு டஸ்ட்பின் இருந்தது. அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டிவி வந்து வச்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேயே வந்து டிவி வச்சுருக்காங்க. இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அயன் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அயனிங் போர்டு மாதிரி ஒரு டேபிள் வச்சுருக்காங்க. கெட்டல் கூட கிடையாது, வெறும் அந்த ஃப்ளாஸ்க் மாதிரி இருக்குது. அதில் சூடும் வந்து நிற்கிறதில்ல. சுடு தண்ணி அப்பப்போ நம்ம கேட்டோம் அப்படின்னா வந்து அதில் ஃபில் பண்ணி வைப்பாங்க. இது வந்து கபோர்டு. இங்கே பெருசாலாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா சைட் டேபிள் இருக்குது. 2 சைடு காட்லேயுமே 2 சைடுமே சைட் டேபிள் இருக்குது. டெலிஃபோன் இருக்குது. நீங்கள் ரூம் சர்வீஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா இல்லை ரிசப்ஷனுக்கு கால் பண்ணோன்னா கால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடுமே ஒரு கபோர்டு இருக்குது. இதுலேயுமே நம்ம பேக்கேஜ் எல்லாம் கொண்டு வருவோம்ல, அந்த மாதிரி நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 2 பேர் உட்கார மாதிரி மட்டும் சோஃபா போட்டிருந்தாங்க. அவ்வளோதான், அந்த ரூம் சுற்றி அவ்வளோதான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த ரூமோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் நல்லா பெருசாகவே இருந்தது. இது இதில் வந்து மிரர் கொடுத்துருந்தாங்க, வாஷ் பேஷன் இருந்தது. அதே மாதிரி அந்த சைடு வந்து உங்களுக்கு பாத்ரூம் இருந்தது. ஸோ வந்து உங்களுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு, அதாவது நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு இது தாராளமாக ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாது, அதேமாதிரி ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் நார்மலாக ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இது தாராளமாக போதும். இல்லை நீங்கள் ரூமை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு வரீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் ரெசார்ட் வந்து புக் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரூமே உங்களுக்கு தாராளமாக போதும். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 5 பெட் ஃபேமிலி காட்டேஜ் எடுத்திருந்தோம் இல்லையா, அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பர் டே வந்து 2000 rupees.
நாங்கள் 4 பேர் ஸ்டே பண்ணோம். ஸோ ஒருத்தருக்கு வந்து 500 rupees அந்த மாதிரி தான் வருது. 500 rupeesக்கு உங்களுக்கு தாராளமாக இந்த ரூமில் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃபேமிலியோடு வரீங்க, சப்போஸ் வந்து உங்களுக்கு ரெண்ட் வந்து கம்மியாக பே பண்ணணும் நீங்கள் அப்படின்னா வந்து நம்ம சீப்பான ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் போய் ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லையா. நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்க, சேஃபாக ஒரு இடத்துல ஸ்டே பண்ணணும், அதே மாதிரி வந்து அமௌண்ட்டும் வந்து ப்ரைஸும் வந்து ஹோட்டலோட ப்ரைஸும் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக TTDC ஹோட்டல் தமிழ்நாடுவை வந்து நான் தாராளமாக சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் தாராளமாக இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கே நான் நிறையா ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ. நாளைக்கெல்லாம் ஒரு ஷார்ட் வீடியோவாக நிறைய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் பிரியா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பிரியா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிவிடுங்க. அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் மேபி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.